வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அது நம்ம ஒரு உற்பத்தி தொழிற்சாலை இருந்தது. அந்த உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு 40 பேர் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் கம்பெனி முதலாளி இருந்தார், மேனேஜர் இருந்தார். அவங்களுக்கு அந்த உற்பத்தி தொழிலில் ஒரு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும். அதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி வேலை கேட்டு ஒருத்தர் வயதானவர், ஒரு 60 வயது மதிக்கத்தக்கவர் வராரு. வரும்போது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மேனேஜர் போயிட்டு முதலாளிகிட்ட இது மாதிரி ஒருத்தர் வயசானவர் வந்திருக்காரு, ஒரு 60 வயசு இருக்கும், அவரை ஏதாவது சொல்லி வேலைக்கு வராமல் அனுப்பி விட்ருது. ஏன்னா அவரெல்லாம் வச்சுட்டு நாம் வேலை வாங்க முடியாது. வயசானவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவர் செக்யூரிட்டி நிற்கவும் முடியாது, நிற்கவும் மாட்டார், ரொம்ப நாடி வயசானவர் அவர் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே அந்த முதலாளி என்ன சொல்ல, இல்லை பரவாயில்ல, நீங்கள் அவரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. சரின்ட்டு வராரு. அந்த பெரியவர் வராரு. அந்த மேனேஜர் அவரை இன்டர்வியூ பண்ணுறாரு. அவர் விசாரிக்கிறாரு. என்ன அது, நீங்கள் ஏன் அந்த வயசில் இது பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் இல்லையா, பார்த்துக்கலையான்னு கேட்பார். இல்லைங்க, எனக்கு ஒரு மகன், ஒரு மருமகள். ஏற்கனவே கல்லூரியில் வேலை செஞ்சேன், கல்லூரியில் ஆசிரியராக இருந்தேன், பேராசிரியர் ரிட்டையர் ஆகிட்டேன். என்னுடைய ப்ரைவேட் கல்லூரியில் வேலை பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் கிடையாது, பென்ஷன்லாம் கிடையாது. என்னுடைய பிஎஃப், கிராஜுவிட்டி எல்லா பணத்தையுமே என் மகனுக்கு கொடுத்துட்டேன். அது அவங்க வீடெல்லாம் கட்டிட்டாங்க, அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க அங்கே மரியாதை இல்லை அப்படின்றார். ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம், என்னுடைய மனைவி 2 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. அந்த அஸ்தியை பாதுகாப்பாக வச்சுருந்தேன். அந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையில் கரைக்கணும், அதுக்கு ஒரு 30,000 செலவாகும்ன்ட்டு என் மகனை கேட்டேன். மகன் அவருடைய மனைவியை கேட்க சொன்னான். மனைவியை கேட்டதுக்கு மனைவி ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு சும்மா தானே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பணம்லாம் வேணும்னா நீங்களே சம்பாரித்து போய் அந்த வேலையை பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், இது மாதிரி ஏம்மா என் பணத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்தனே, அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணீங்கன்னா, அந்த பணத்தை வச்சு தான் அந்த வீட்டுக்கு லோன்லாம் அடைச்சோம், கார் வாங்கின லோன்லாம் கட்டினோம், இப்போ எங்கே இருக்குது, அதெல்லாம் உங்கள் மகனுக்கு தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவங்க இதாக சொன்னாங்க. அதனால தான் நான் தன்மானத்தோடு எப்படியாவது நான் சம்பாரித்து என் மனைவியுடைய அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணும், சுயமாக வளர்ச்சி வாங்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே டக்குன்னு மேனேஜர், வாங்கலான்னு நினச்ச மேனேஜர் என்ன பண்ணுவார், டக்குன்னு சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுடைய கதையை கேட்டாலே ரொம்ப இதாக இருக்குது, நாளையிலேருந்து வேலையை சேர்ந்துங்க, ஆனால் செக்யூரிட்டி வேலையை வேணாம், உங்களால் நிற்கவே முடியாது, அவ்வளோ நின்றுட்டுருக்க முடியாது, எங்கள் ஸ்டோர் இருக்குது, நீங்கள் எல்லாம் பொறுப்பாக பார்த்துருப்பீங்க, ஸ்டோரில் நிறையா விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது, அதை கொடுக்குறது மற்றவங்க கொடுத்து அதை வாங்கணும், கரெக்டாக கணக்கு வாங்கணும், நீங்கள் ஆசிரியராக இருந்ததுனால உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும், அதனால் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு. சரின்ட்டு அவரும் சந்தோஷமாக அந்த வேலைக்கு வந்துடுவார். வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும், கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தனக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னே குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா அவங்க அந்த பெற்றோர்களை விட்டுடுறாங்க. அதனால் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.